மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்கள்ல டொவினோ தாமஸ் அப்படின்றவர் முக்கியமானவர். இவர் சமீபத்தில் மோகன்லால் நடிப்புல வெளியாகி இருந்த எம்ரான் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டு தொடக்கத்துல இவர் நடிச்சிருந்த ஐடென்டி அப்படின்ற திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு. இந்த படத்துல த்ரிஷா நாயகியா நடிச்சிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இவரோட நடிப்புல வெளியாகி இருந்த ஏஆர்எம் மற்றும் அன்வேஷிப்பின் கண்டேதும் திரைப்படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று பிளாக் பஸ்டர் திரைப்படமாகவும் அமைஞ்சிச்சு. இந்த நிலையில இவர் நடிப்புல வெளியான 2018 திரைப்படத்தை தைவான்ல நடைபெற்ற தி கோல்டன் ஹார்ஸ் ஃபென்டாஸ்டிக் பிலிம்ஸ் ஃபெஸ்டிவல் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டிருந்துச்சு. இந்த திரைப்படம் கேரளாவில் நடந்த வெள்ளப்பெருக்குல மக்கள் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொருவரும் எப்படி காப்பாற்றக்கூடிய குணமுடையவங்களா இருந்தாங்கன்றத மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதைக்களமான படம் தான் இந்த படம். 2018 திரைப்படம் மலையாள சினிமாவில் அதிக வசூலிச்ச திரைப்படங்கள்ல ஒன்றா இருந்துச்சு. திரைப்பட விழாவில் படத்தை பார்த்த பிற மக்கள் அனைவருமே எழுந்து நின்று கைத்தட்டி படத்துக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. இந்த திரைப்பட விழாவில் படத்துடைய கதாநாயகனான டொவினோ கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சி மலையாள சினிமாவில் பெரிய வெற்றியாவே பார்க்கப்படுது.